தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி பேசிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இங்கே நிறைய ஜாதிகள், நிறைய பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நம்ம நாட்டிலிருந்து வெளியே போய் வேலை செய்யும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவன் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவன் தமிழ்நாடு சேர்ந்தவன்டா, தமிழன் அந்த இடத்துல அவன் கேஸ்ட்டை பற்றியோ இவன் இப்படி அப்படின்னு யாரும் பேசுகிறது கிடையாது. நம்ம ஊரில் தான் அது பிரிவினை வச்சு பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. இன்னும் கூட நடந்துட்டு தான் இருக்குது. நான் நிறைய ரிவ்யூஸ் நான் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். மூவிஸு சிலதெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கும். நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம். இந்த ஜாதி இந்த விஷயங்கள் அப்படின்றது படத்தில் நிறைய வந்துட்டு இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. சில படங்கள் இம்பேக்ட் கொடுக்கும், சில படங்கள் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். அப்படி தியேட்டரில் நான் சும்மா ரேண்டமாக பார்த்த ஒரு மூவி இது. ஏதோ பிளான் பண்ணிலாம் நான் போய் பார்க்கல. பராரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது. அட் த சேம் டைம் சரி என்னதான் இருக்குது பார்ப்போம். ஏன்னா எனக்கு போஸ்டரில் பார்க்கும்போதே யார் இந்த ஆக்டரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. படம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன ஸ்டோரியாக நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி அது ஒரு ஸ்பாய்லராக போயிடும். சரி ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another video. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி தான் மெயினாக பண்ணலான்னு இந்த வீடியோவை, இந்த ரிவ்யூ. எழில் அப்படின்ற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேஸ்டிங்குமே மோஸ்ட் ஆஃப் த கேஸ்டிங்கு நியூ ஃபேஸஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நியூ ஃபேஸாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டு, அதுக்கு ஒரு ப்ரொடியூசர், தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸுங்க. ஏன்னா நோன் ஃபேஸஸ் இருந்தாலே பெருசாக பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் எடுக்க மாட்டுறாங்க கவுண்ட். பட் அன்னோன் ஃபேஸஸாக இருந்தும் தியேட்டருக்காரங்க அது எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய மனசு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய செல்யூட் நான் சொல்லி ஆகணும். படம் எப்படி இருக்குது ப்ரோ, இது என்ன மாதிரி ஒரு மூவி, எல்லோரும் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எல்லோரும் போய் பார்க்கலாம். ஃபேமிலியோடு தாராளமாக உட்காந்து போய் பார்க்கலாம். போர் அடிக்காது. மேக்ஸிமம் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு எலிவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஒரு சாதாரணமான ஸ்டோரி தான். பட் எடுக்கப்பட்ட விதம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்லா இருந்தது. படத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்குது. நான் ப்ளஸ்ஸெலாம் நான் சொல்லிடுறேன். படத்தில் இந்த புதிய முகங்கள் யூஸ் பண்ண விதம், அட் த சேம் டைம் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு சார்ட்டை ஒரு ஸ்கேல் நம்ம வச்சோம் அப்படின்னா ஓவராகவும் நடிக்கலை, கம்மியாகவும் நடிக்கலை. எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நிறைய படங்கள் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஹீரோ எல்லாருமே நான் சொல்கிறேன். இது ஓவரால் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த லோவர் கேஸ்ட், ஹையர் கேஸ்ட், அந்த பிரிவினை, இவங்க எப்படி இன்னொரு ஊருக்கு போய் கஷ்டப்படுறாங்க, அங்கே என்ன நடக்குது, ஓவராலாக இன்னும் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்றது தான் ஒரு கான்செப்டாக இந்த மூவியில் இருக்குது. சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா லைஃப்ல பாசிவான இன்கம் பண்றது ரொம்பவே முக்கியம். சோ இந்த மாதிரி பாசிவான இன்கம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் அப்லோட் ஆகணும். பாத்தீங்கன்னா ஆப் பத்தி நம்ம பேச போறோம். இந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. அந்த கேம்ஸ் விளையாடுறது மூலமா பாத்தீங்கன்னா இந்த இன்கம் பண்றது எடுக்க முடிஞ்சது. இது ரொம்பவே சிம்பிளான கேம். ஒரு பிளேன் பாத்தீங்கன்னா மேல போயிட்டே இருக்கும். அது கிராஷ் ஆகிறதுக்குள்ள நீங்க போட்ட அமௌண்ட் எடுத்து அவ்வளவுதான் சிம்பிளான கேம். நான் சொல்றதை விட பாத்தீங்கன்னா லைவ் உங்களுக்கு விளையாட நான் காட்டுறேன். சோ பாத்தீங்கன்னா அந்த ஆப் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். உள்ள போன ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. சோ அந்த பிளேன் கேம் நான் சொன்னது நான் பாத்தீங்கன்னா ஒரு 4000 கேஷ் உள்ள போட்டுக்கிறேன். அந்த பிளேன் பாத்தீங்கன்னா மேல போயிட்டே இருக்கு. எஸ். சோ வெறும் 4000 ரூபாய் தான் நான் போட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. சோ நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிவ் இன்கம் எடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்க தெரியுதுல ப்ரோமோ கோட், அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான போனஸும் கிடைக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் போனஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150க்கு மேல ஃப்ரீ ஸ்பின்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? சோ கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. ரொம்ப நேச்சுரல் வேவாக எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும். ஸ்க்ரீன் பிளேலாம் ஆஹா ஓஹோ அப்படியே அல்டிமேட் அப்படிலாம் மைண்ட் செட் வச்சு பார்க்காதீங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எடுத்த கான்செப்ட் நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு விதமான ஸ்டோரி இது. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். யூஸ் பண்ண டைலாக்ஸாக இருக்கட்டும் நல்லா இருக்குது. அந்த ஷான் ரோல்டன் மியூசிக் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. இன்டர்மிஷன் ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்டர்மிஷன். கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு சின்ன ஒரு இம்பேக்டோட எல்லாமே நமக்கு முடியுது மூவி. வெளியே வரும்போது அந்த தாட் ப்ராசஸ்லேயே நம்ம வருவோம், இப்படிலாம் இன்னும் கூட நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது என்னென்னா பல கோடிகள் செலவு பண்ணி, பல 100,000 கோடிகள் செலவு பண்ணி மூவிஸில் எடுக்கிறாங்க. பட் அதெல்லாம் பெருசாக ஓட மாட்டேங்குது. அதுதான் உண்மை. இந்த மாதிரி படங்கள் அப்படின்றது கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த நியூ ஃபேஸஸ்லாம் வரும்போது தமிழ் சினிமாவில் புதுசாக சம்திங் ஏதோ வரும்.
அதுக்கு ஆடியன்ஸாக நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நான் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோடய ரிவ்யூ வச்சுலாம் நீங்கள் எதுவும் டிசைட் பண்ணாதீங்க. நமக்கு சிலதெல்லாம் பார்த்தா ரிவ்யூ பண்ணணும்னு தோணும், அப்படியே ஒரு சின்ன ரிவ்யூன்றது போட்டு விடலாம் தான் இந்த வீடியோ. ஒரு அன்சிங்காக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல். அண்ட் கார்த்திக் நரேன் ப்ரோது ஒரு படம் வந்தது, அதுவும் நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஸோ மேபி நாளைக்கு அப்படி போடுவோன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் மைனஸ் அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். அட் த சேம் டைம் சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது. இது ஏன் எப்படி இது ஃப்ளாவாக எனக்கு தெரியுது அப்படின்னா, ஓவரால் பட்ஜெட்டுங்க. ஸோ இந்த மூவி எடுக்கப்பட்ட விதம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸசிவாக எடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லோ பட்ஜெட் ஃபீச்சர் ஃபிலிம், இது ஒரு லோ பட்ஜெட் மூவி. அந்த கொடுத்த பட்ஜெட்லேயே அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், கேமரா விதமாக இருக்கட்டும், ஓவரால் அந்த டெக்னிக்கல் ஸ்டஃப் நான் சொல்கிறேன். மேபி பட்ஜெட் நல்லா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு வாட்டி தேட்டரில் போய் நீங்களும் பாருங்கள். மேபி நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். அண்ட் ஒரு நல்ல இம்பேக்ட் பார்த்திங்கன்னா அந்த படம் கொடுக்குது. முக்கியமாக இந்த புது ஃபேஸஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பெரிய செல்யூட். எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப் தாங்க. இப்போலாம் நிறைய பேர் படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி சம்திங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா we have to support that as well சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சிடுறேன். பராரி ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்கும், போய் பார்த்தீங்க அப்படின்னா. ஆஹா ஓஹோ பயங்கரம் அப்படின்னு நான் சொல்லலை, பட் இட்ஸ் அ சட்டில்டான ஒரு கான்செப்டில் எடுத்த நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ண ஒரு அட்டெம்ப்ட் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சார். என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.